இருக்கிறோம். ஏன் கவர்னர் எங்களை அழைக்கவில்லை என்ற கேள்விதான் என்னுடைய கேள்வி. கவர்னர் அழைக்காதது என்ன காரணம்? நாங்கள் என்ன தவறு செய்தோம்? நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தானே. 125 பேர் அம்மா அவர்கள் உழைத்து இரவு பகல் மக்களுக்காக நான் உழைப்பேன் என்று தன்னை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர். அந்த வாழ்ந்த அம்மாவை, அம்மா ஆட்சியை எதற்காக அவர் அழைக்க மாட்டுகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அழைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கேள்வி. ஏனென்று சொன்னால், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக புரட்சித் தலைவி அம்மார்கள் தன்னை வாழ்ந்து இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று சாதாரண குழந்தை வயிற்றிருக்கிற குழந்தைக்கு கூட நான் திட்டம் தருவேன், கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் நான் திட்டம் தருவேன் என்று தன்னை அர்ப்பணித்து திட்டம் அளித்த தாய் அவர்களுக்கு ஆட்சி பிடிக்கிற பொழுது இரவு பகல் வாகாத அலைந்து மக்களிடத்திலே உண்மையை சொல்லி நேர்மையாக நடப்பேன், நேர்மையாக இருப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுக்காக எனக்கென்று அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, நீங்கள் தான் என் சகோதரர்கள், நீங்கள் தான் என் அப்பா அம்மாக்கள், நீங்கள் தான் என் பிள்ளைகள் என்று சொல்லி உழைத்தார்கள். மக்களுக்கு திட்டத்தை அள்ளி கொடுத்தார்கள். மக்கள் வாக்களித்தார்கள். வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்று இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஏன் ஆட்சிக்கு அழைக்கவில்லை என்று தான் கேள்வி. ஏன்னா ஏதோ நல்ல நேரம் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாது, உடல்நிலையை பார்த்து கொள்ள முடியாது அம்மா அவர்கள் தன் இயற்கையை இறைந்து விட்டார். ஆனால் அதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தினதோறும் கேட்டுக்கிறோம். சாவே உனக்கு சாவு வராதான் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களை அனைவரையும் அடைத்து சீட்டு கொடுத்தார். குப்பன் கோவிந்தனுக்கு கூட சீட்டு, இங்கே பணக்காரனுக்கும் மிட்டா மிராசுகளுக்கும் சீட்டு கிடையாது. ஓலை வீட்டில் இருப்பவர்களுக்கும் சீட்டு கொடுத்து வரம் கொடுத்து வெற்றி பெற்று வர வைத்து இங்கே அமர வைத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவருடைய ஆட்சி மக்களுக்காகவே வாழ்ந்த ஆட்சி, மக்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சி, மக்களுக்காகவே வாழ்வேன் என்ற ஆட்சி. அந்த ஆட்சியை அழைக்கவில்லை என்று சொன்னால் கவர்னர் என்ன உள்நோக்கம் என்பது தான் எங்களுக்கு தெரியவில்லை. இந்த அழைக்காத நிலையில நீங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணது? அடுத்த கட்டமாக நாங்கள் இங்கே இருப்பது என்ன என்று சொன்னால், ஒவ்வொருத்தரும் 150 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர். என்னோட கேள்வி என்ன?